ரெண்டாவது பிராந்தியவாதம் கிடையாது. அப்போ அதுக்கான கலாச்சார பன்மைத்துவ அங்கீகரித்து தமிழ் சமூகம் அதன் அயல்புற சமூகங்களும் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் வாழக்கூடிய வகையில் அவர்களுக்கு கல்வி ஊட்டுவதற்கும் சேவைகளை வழங்குவதற்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தேசம் பூராக வியாபித்த ஒரு மக்கள் இயக்கமே நமது கட்சியாகும். இரண்டாவது பிரிவினைவாதம் கிடையாது. எமது கட்சி நமது நாட்டு மக்கள் பொருளாதார ஸ்திர நிலைமையும் வளர்ச்சியையும் செல்வத்தையும் தம்முடைய பொதுவான தேசிய அடையாளத்திற்கு ஊறு ஏற்படுத்தாத வகையில் அனுபவிக்கக்கூடியவாறு சர்வதேச அரங்கில் இந்த நாட்டின் நலன்களை பாதுகாக்கும். மதச்சார்பின்மைக்கு மறுப்பு. நமது கட்சி பன்மைத்துவத்தையும் தாராளவாத ஜனநாயக ஆட்சி முறையையும் ஆதரிக்கின்றது. சமூக பாதுகாப்பிற்கும் சமத்துவத்திற்கும் முதலிடம். நமது கட்சி மிகவும் தேவையுள்ள நபர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் சேவைகள் கிடைக்க வழி செய்யவும், அதே வேளையில் இந்த நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் சுதந்திரமும் சம உரிமைகளும் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதற்காக எம்மை போல மனநிலையில் உள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் நிறுவனங்களை நோக்கி நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தி ஆதரவான வைவாதத்தை மேற்கொள்ளும். அதாவது இதில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் உங்களுக்கு, எங்களோட யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட போராளிகள், யுத்தத்தால் கணவர்கள் அந்த மனைவியர் கிட்டத்தட்ட 86 பேர் இருக்காங்க. அப்போ இவங்களை முன்னிலைப்படுத்துறதுக்காக தான் அதை சேர்த்துருக்கோம். ஆக்கிரமிப்புக்கு எதிர்ப்பு. தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் எல்லா விஷயங்களிலும் உள்ளூர் மக்களின் நலன்களையும் அபிலாஷைகளையும் பாதுகாக்கவும் அவர்களின் சுபிசத்துக்காகவும் உழைக்கக்கூடிய வகையில் உள்ளூராட்சி சபைகளுக்கு அரசியல் அதிகாரம் கீழடக்கப்படுவதற்காக நமது கட்சி உழைக்கும். முதல் தலைப்பு அரசியல். ஆட்சி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் ஆர்வமுள்ள விடயங்களில் முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக நமது கட்சியானது எல்லா விதத்திலும் வன்முறையை தவிர்ப்பதுடன் எந்த ஒரு தரப்பினருடனும் நம்பிக்கையை கட்டியெழுப்புதல், பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு வருதலை ஊக்குவிக்கும். மனிதநேயம். ஏழாவது, எந்த ஒரு பிரஜையாயினும் சரி, இனமாயினும் சரி, சாதி, சனம், அந்தஸ்து, அரசியல் தொடர்புகள் என எவையாயினும் சரி, நமது கட்சியானது மோதல்களில் தாக்கங்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள், சிறுவர் மற்றும் முதியோர்களின் சமூக பொருளாதார சுமைகள், பாதுகாப்பு விடயங்கள், தேவைகளை முன்னுரிமைப்படுத்துவதுடன் அவர்களின் வாழ்வில் இயல்பு நிலைமையை உருவாக்குவதற்கு கடினமாக உழைக்கும். ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொள்ள இயலுமான இடங்களிலெல்லாம் இந்த கட்சியானது பெரும்பாலான சமூகத்தின் அபிலாஷைகளுக்கு மரியாதை செய்வதுடன் அவர்கள் ஒரு அர்த்த புஷ்டியான வாழ்வை வாழத் துடிக்கும் அபிலாஷைகளுக்கும் உதவும். பொதுவான அடையாளம். கடல் வலயம் உட்பட எல்லா வழிகளிலும் உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் இந்த நாடு எதிர்கொள்ளும் அச்சுறுத்தலிடமிருந்து இந்த நாட்டின் பெரும்பான்மை சமூகத்துடன் தோளோடு தோள் என்று நமது கட்சி பாதுகாக்கும். அறிவியல் சமுதாயம். நமது தாய்மொழியிலும் அவர்களுடைய சொந்த கலாச்சாரத்திலும் புலமை பெறுவதற்கு முன்னுரிமை வழங்குகின்ற அதே வேளையில் எல்லா பிரஜைகளும் இந்த நாட்டின் எல்லா தேசிய மொழிகளையும் கற்றுக்கொள்ள வழிகாண ஊக்கப்படுத்தும். அவை இந்த 10 அடிப்படை வச்சு தான் 10 கொள்கைகள் தான் நம்மளோட கட்சிக்கு கொடுத்திருக்காங்க. அவை இதை முன்னுரிமைப்படுத்தி தான் எங்களோட கட்சியின் செயல்பாடுகள் அமையும்.